வசனம் யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ இதெல்லாம் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தமாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். சுத்தமாக உள்ளதும் பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதம் கிடையாது, மாயமாலம் கிடையாது. இவ்வளவு எதுக்குள்ளே இருக்கு? இதெல்லாம் எதில் இருக்கு? அந்த பரலோக ஞானம், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இவ்வளவு உள்ளே இருக்கு. அப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கா, எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். முதலாவது அவங்க வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது அவங்க எப்படி இருப்பாங்களா, சமாதானமாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, எல்லாரோடு இணங்கி போவாங்க, இறக்க குணம் இருக்கும், நற்கனி இருக்கும், பட்சபாதம் கிடையாது, மாயமாலங்கள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு சுத்தமாக கிளியர் பண்ணி விட்டுறோம். எல்லோரும் கைகளை தட்டி உயர்த்தி, இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். இந்த அபிஷேகம் நமக்கு வரும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், குடும்பத்தில் நம்மளை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழல் வருதோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க நமக்கு உதவி செய்வார். எந்த இடத்துல அவமானங்கள் நமக்கு வந்துச்சோ அதே இடத்துல திருப்பி ஆண்டவனை உயர்த்தி காட்டுவார். ஏன்னு சொன்னால் இது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள், இது ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்கள். அப்போ யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினதுக்கு இந்த விசேஷித்த ஆவி அவருக்குள்ளே என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. இந்த கடைசி நாட்கள் நம்ம எல்லாரும் கேட்கணும், ஆண்டவரே அந்த யோவேல் 2:28 படி மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை என்ன செய்யணும், ஊற்றணும். இன்னும் ஒரு கொரோனா உலகத்தில் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது ஒரு அழிவை உண்டாக்குறது போல எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவியை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. அப்படித்தான் நம்ம கேட்கணும். இனி ஆண்டவரே உலகத்தில் இனி கொரோனா வந்தால் எங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்லுங்கள், தாங்க முடியாது. இப்போ கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் வாங்கன்னா நான் போவேன்னா நீங்கள் வருவீங்களா? ஒருத்தரும் போக மாட்டோம். ஆமாம், அது ஒரு பயமாக இருக்குது, வந்துடும் போல் அப்படின்ட்டு இருக்கு. போன காலத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்தால் இருக்க காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். உலக நாடுகளை அச்சுறுத்தின அந்த கொரோனா இனி உலகத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உலகத்தை ஆசீர்வதிக்கிற பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. என்னுடைய தேச தலைவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தினுடைய தலைவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். எங்களுடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். உங்கள் வாலிபர்கள் தரிசனை பார்ப்பாங்க, குமாரர்கள் குமாரத்திகள் சொப்பனங்களெல்லாம் பார்ப்பான்னு சொன்னேன். இதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் கட்டாயம் இந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு முதலாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், அவருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சு, ஞானத்தின் ஆவி அவருக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம்ட்டு போயிடக்கூடாது. அடிக்கடி இந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணும், எங்களுக்கு ஞானத்தின் ஆவி வேணும், அப்போ தான் எங்களுடைய காரியங்களை நாங்கள் சரியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபையை